ஊராட்சிகளில் அத்தியாவசிய பணிகளை முடக்கியுள்ள திமுக அரசுக்கு கடும் கண்டனம். இந்தியாவின் உயிர் நாடியாக விளங்குவது கிராமப்புறங்கள்தான் என்பதும், கிராமங்கள் சிறந்து விளங்கினால்தான் நாட்டின் பொருளாதாரம் உயரும் என்பதும், பாரத நாடு வளர்ச்சியுறும் என்பதும் எல்லோரும் அறிந்த ஒன்று. இதன் அடிப்படையில் ஊரக பகுதிகளில் அடிப்படை வசதிகளை பெருக்கி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை வழங்கி அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது மாநில அரசின் தலையாய கடமைகளில் ஒன்றாகும். இந்த அடிப்படை வசதியை கூட மக்களுக்கு செய்து கொடுக்க இயலாத திராணியற்ற அரசாக திமுக அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களில் 12,000த்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கின்ற நிலையில் 9 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிக்காலம் முடிந்துவிட்டது. இந்த ஊராட்சிகளில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிறப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கண்காணிப்பில் ஊராட்சிகளில் உள்ள அத்தியாவசிய பணிகளான குடிநீர் விநியோகம், தூய்மை பணி மேற்கொள்ளுதல், வரி வசூல் செய்தல், தெருவிளக்கு பராமரிப்பு போன்றவற்றை ஊராட்சி செயலாளர்கள் மேற்கொள்வது வழக்கம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஊராட்சிகளில் செயலாளர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்ற ஓர் அவல நிலை நீடிக்கிறது. ஒரு செயலாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை கவனிக்கும் நிலை உள்ளதால் ஊராட்சிகளின் அத்தியாவசிய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கம் அறிவிக்கிறது. இது தவிர பல ஊராட்சிகளில் தூய்மை பணியாளர் இடங்களும் காலியாக உள்ளன. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம். திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து துறைகளுமே அலங்கோலமாக காட்சியளிக்கின்றன. கிராமங்களின் வளர்ச்சியில்தான் ஒரு நாட்டின் வளர்ச்சி அடங்கியிருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு ஊராட்சிகள் மேம்பட வேண்டும் என்பதை மனதில் நிலைநிறுத்தி ஊராட்சிகளில் காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் மற்றும் தூய்மை பணியாளர் பணியிடங்களை நிரப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஐயா OPS அவர்கள் கூறியுள்ளார்.